ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னா, நம்ம காயத்ரியும் அபியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு மீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் இதுக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சத்யாவை பிடிக்குன்னு வச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னும், சத்யா தேவி அபி அர்ஜுன் தேவி கப்புள்ஸ் பிடிக்குமா இல்லை சத்யா அர்ஜுன் கப்புள்ஸ் பிடிக்குமான்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேவரட் கப்புள்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம காயத்ரி அபியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாங்க ஒரு போன எபிசோடில். இந்திரா மேடம் அதுக்கு ரெடி பண்ணி அபியை வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபியை வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போது இதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு நம்ம காயத்ரி சாப்பிட்டே முடிச்சுட்டு அம்மா கிட்ட ஓடி சந்தோஷமாக வராங்க. அம்மா தேங்க்ஸ்மா, நான் பார்த்துட்டேம்மா, அபியை பார்த்துட்டேம்மா, எனக்கு அபி வந்துட்டு இதேமாதிரி நான் பார்த்துட்டே இருக்கணுமா, அபி எனக்கு கல்யாணப்படி வைங்கம்மா, எனக்கு அபி தாம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி காயத்ரி வந்து இந்திரா கிட்ட சொல்ல, இந்திரா அதுக்கு சொல்லிடுறாங்க இல்லை முடியாது அப்படின்றாங்க. காயத்ரிக்கு ஓவராக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு திரும்பி ஓன்னு கத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இந்திரா, தயவு செஞ்சு கத்தாத காயத்ரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா காயத்ரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்க மாட்டாங்களே, எதுக்கு நெகட்டிவாக இருக்கவங்க கிட்ட முடியாதுன்னு இன்னும் நெகட்டிவாக ஆக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எல்லாருக்குமே வரும். அப்போ தான் வந்து போயிடுறாங்க. இப்போ இந்திரா அப்போ தான் யோசிக்கிறாங்க, அபியை பேசாமல் காயத்ரியை பார்க்க வைக்கலாமா, அபிக்கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லுவோமா, அபி வந்துட்டு அபியும் தேவியும் நம்ம பிரிக்க வேண்டாம், ஆனால் வந்துட்டு ஒரு ட்ராமா பண்ணலாமா காயத்ரியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அபியை திரும்பியும் வந்து வர வைக்க போகிறாங்க நம்ம இந்திரா. இந்த விஷயத்த காயத்ரி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. காயத்ரிமா அப்படின்னு. காயத்ரி ஒரு மாதிரி அபியோட ஃபோட்டோ பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டில் தான் இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் இந்திரா போயிட்டு காயத்ரி கிட்ட, காயத்ரிமா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னு. காயத்ரி சொல்லுமா, அபி எங்கம்மா, அபி வரப்போகிறானாம்மா, அபி இப்பயும் வரப்போகிறாங்களா, நான் பார்க்க போகிறேனாம்மா, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்க, அப்போ தான் இந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் காயத்ரி, அபியை வந்துட்டு இன்றைக்கும் வீட்டுக்கு நான் வர வைக்க போகிறேன், நீ மேலே இருந்து பாரு அபியை, இல்லைனா நேரில் வந்து பாரு, நான் அபிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா, வேண்டாமா, அபி எனக்கு நேரில் பார்க்க தைரியமே இல்லைம்மா, நான் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிறேம்மா அன்னைக்கு மாதிரி. இல்லை காயத்ரி, நீ நேரில் பாரு, அபி கூட நீ பழகு, அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண நான் வந்துட்டு யோசிக்கிறேன், நான் வந்து டைம் தரேன், அந்த டைமில் நீ அபி கூட பழகு, ஃப்ரெண்ட்லியாக பழகு காயத்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அபியும் வந்துட்டு இந்திரா மேடம் வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சோடனே அபியும், சொல்லுங்கள் மேடம், நேற்று தானே ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனேன், இப்போ என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இந்திரா மேடம் சொல்கிறாங்க, இல்லை அபி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் நீ என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த, நான் நேரம் வரும்போது அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அபி அப்படின்றாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன விஷயம் மேடம் அப்படின்னு கேட்க, நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டப்பா, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீ என்கிட்ட கேட்ட. அதுக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, என் பொண்ணை டாக்டர்னால குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நோய் என் பொண்ணுக்கு இருக்குது, அது என்ன ப்ராப்ளம், எதனால் என் பொண்ணு இப்படி இருக்கா, எதனால் இப்படியெல்லாம் கத்துறா அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் அபி, நீ மாடிக்கு வா அப்படின்றாங்க. அப்போ தான் அபி வந்துட்டு மாடிக்கு இந்திரா கூட போகிறாங்க. இந்திராவும் கதவை திறக்கிறாங்க. அங்கே காயத்ரி அதே மாதிரி போஸ்டில் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு செல்வனைக்கு பார்க்கும்போது உட்காந்துட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி இல்லை. இப்போ காயத்ரி எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, அபி வர போகிறாங்க, அபியை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் சாரி கட்டி, தலைமுடியை பின்னி, தலை நிறையா பூ வச்சு, வளையல் வச்சு, பொட்டு வச்சு, மகாலட்சுமி மாதிரி நம்ம காயத்ரி உட்காந்துருக்காங்க. இப்போ இதை பார்த்த நம்ம அபி வந்துட்டு காயத்ரியை பார்க்குறாங்க. அப்போ காயத்ரியும் அபியை பார்க்குறாங்க. காயத்ரிக்கு செம்ம ஹாப்பி. காயத்ரி உடனே அம்மா அப்படின்றாங்க. அப்போ தான் இந்திரா அபி வந்து கேட்குறாங்க, இவங்கள நான் பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க இந்திரா கிட்ட. அப்போ தான் இந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் அபி, நீங்கள் கண்டிப்பாக என் பொண்ணை பார்த்துருப்பீங்க, என் பொண்ணு பேர் காயத்ரி, நீங்கள் படித்தா அதே யூனிவர்சிட்டியில் தான் என் பொண்ணு படித்தா, நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் தான், ஆனால் நீங்கள் என் பொண்ணை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் என் பொண்ணு உங்களை பார்த்துருக்கா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நைஸ் டு மீட் யூ காயத்ரி அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க. உடனே காயத்ரிக்கு செம்ம ஹாப்பி, அபி அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட கை கொடுக்குறாங்க. கை கொடுத்தோடனே காயத்ரிக்கு அந்த பாதி நோய் குணமான மாதிரி
அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு டபுள் சைடாக காதலிச்சு கூட ஒரு பார்ட்னர் டபுள் சைடாக காதலிக்கிறாங்கன்னா பார்ட்னர் தூரத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு வைங்களேன். அப்படி இருந்தால் கூட 2 பேருமே டபுள் சைடாக காதலிக்கிறாங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா அவங்கள எப்போ பார்ப்போம், நம்ம பார்ட்னரை எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். எப்போ அவங்களோட கையை டச் பண்ணுவோம், எப்போ நம்ம அவங்கள டச் பண்ணுவோம், எப்போ கிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே ரொம்ப ஒரு ரொமான்டிக் ஏக்கமாக இருக்கும். இப்போ காயத்ரி அபிக்கிட்ட நேரில் கூட நின்று ஃபேஸ் பண்ணி பேசினதில்ல. அபியை வந்துட்டு ஒன் சைடாகவே காதலிக்கிறாங்க. ஒருதலை காதலில் வளர்ந்து நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அபியை பார்க்குறதும் அபி கையை தொடணுங்கிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு கனவாக இருந்திருக்கும். நார்மலாக டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் டபுள் சைடாக கமிட்டடாக ஓட்டுறாங்கன்னா அது நல்லா இருக்குங்கிறத தாண்டி இந்த ஒன் சைடில் இருக்கிற அவ்வளோ எதிர்பார்ப்பு அதில் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இருந்தாலும் கூட தனக்கு கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்றத ஒரு நபர் நம்மளை பார்க்க வராங்க, நமக்கு பிடிச்சவங்க, மனசுக்கு நெருக்கமானவங்க வராங்க, அவங்களோட கையை தொட போகிறோம் அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய இம்பேக்டை தான் வந்துட்டு காயத்ரிக்கு வந்து கிடச்சிச்சு. அந்த இம்பேக்டில் காயத்ரி வந்து அபியோட கையை தொடுறாங்க. அபி கையை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. காயத்ரிக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ தான் அபி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு இந்திரா கிட்ட சொல்ல இன்னும் காயத்ரிக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம காதலிச்சவங்க நம்மளை வந்துட்டு அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் காயத்ரி தன்னோட முகத்தை கண்ணாடியில் அவங்க எப்படி பிரதிபலிக்கப்பட்டாங்கன்னா, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பைத்தியம், நான் வந்துட்டு ஒரு கோலை, நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் இல்லாத உமன், நான் வந்து அப்படி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி தாட்ஸ் ஃபுல்லாக இருந்தனால காயத்ரி வந்து தன்னைத்தானே பார்த்துக்க முடியாத நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் இப்போது தன்னையே ரசிக்காமல் இவ்வளோ நாள் இருந்த ஒரு நபர் இன்னொரு நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை ரசிக்கிறாங்கங்கிறத கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா காயத்ரி எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களோ ஸோ அப்படி தான் வந்துட்டு ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவை போயிட்டு காயத்ரி உடனே கட்டி பிடிக்கிறாங்க. அபிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்துட்டு காயத்ரி திடீர்னு அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து காயத்ரி நீ ரெஸ்ட் எடுமா, நான் அபிக்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் அபி சொல்கிறாங்க, எதுக்கு காயத்ரி என்னை கூப்பிட்டு போய் காமிச்சிங்க, காயத்ரி நல்லா தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் அன்றைக்கி வந்துட்டு கற்றுனாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டப்போ தான் இந்திரா சொல்கிறாங்க, இல்லை அபி ப்ராப்ளமே நீங்கள் தான் அப்படின்னு குண்டு தூக்கி போடுறாங்க. அப்போ தான் அபிக்கு எல்லா விஷயமே புரிய வருது. இந்திரா அப்போ தான் காயத்ரி பற்றின எல்லா விஷயங்களையும் அபிக்கிட்ட சொல்கிறாங்க. அபிக்கு பெரிய ஷாக். அப்போ தான் அபி, இதில் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு, மேரிட், எனக்கு தேவி தான் உலகமே, எனக்கு தேவி தான் எல்லாமே, அவள் வயிற்றில் என்னோட க்யூட்டான பாப்பா இருக்குது, அந்த பாப்பா தான் எனக்கு உலகமே, என்னோடய ஃபேமிலி இதுதான். ஆனால் ஏன் இது காயத்ரிக்கு புரிய மாட்டேங்குது, நான் புரிய வைக்கணுமா அப்படின்னு கேட்க, இல்லை அபி நீங்கள் புரிய வைக்கணும், அண்ட் நீங்கள் தான் இனி காயத்ரியோட விஷயத்தில் எல்லாமே பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அபி ஒன்றுமே புரியாமல் கலங்கடிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.